சென்னை வேளச்சேரி ஏஜிஎஸ் காலனி, நேரு நகர் உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். தற்போது அங்குள்ள குடியிருப்பு வாசிகளின் தற்போதைய நிலை என்ன? விவரங்களை பகிரலாம். சென்னையை பொறுத்தவரை கடந்த 3 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்திருக்கின்றது. இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழை வெள்ள நீர் தேங்க தொடங்கி இருக்கின்றது. வேளச்சேரியை பொறுத்தவரை தற்பொழுது மழை வெள்ள நீர் சூழக்கூடிய பகுதிகளில் முதன்மையானதாக இருப்பது ஏஜிஎஸ் காலனி, நேரு நகர், வண்டிக்காரன் தெரு உள்ளிட்ட பகுதிகள் தான். தாழ்வான பகுதிகளாக இது அமைந்திருப்பதன் காரணமாக ஆலந்தூர் பகுதியில் பெய்யக்கூடிய மழை வெள்ள நீர் இந்த பகுதி வழியாகத்தான் வடிந்து சென்று வேளச்சேரி ஏரியில் கலக்க முடிகின்றது. இந்த நிலையில்தான் தற்பொழுது வீடுகளை மழை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கின்றது. இதன் காரணமாக ஏஜிஎஸ் காலனியில் பொதுமக்கள் வீடுகளை விட்டு கதவை திறந்து வெளியில் வர முடியாத அளவிற்கு வெள்ளம் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. மேலும் வண்டிக்காரன் காலனி, நேரு நகர் உள்ளிட்ட பகுதிகளிலும் ஆலந்தூர் பகுதியிலிருந்து வந்த மழை வெள்ள நீர் மற்றும் அங்கு கழிவு நீரும் சேர்ந்ததன் காரணமாக துர்நாற்றத்துடன் மழை வெள்ள நீர் ஓடி வருகின்றது. ஏஜிஎஸ் காலனியை பொறுத்தவரை மழை வெள்ள நீரை வடிய செய்வதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. அங்கு 3 மோட்டார்கள் மூலமாக வெள்ள நீரை வடிய வைப்பதற்கான பணிகளில் மாநகராட்சி பணியாளர்கள் மற்றும் அந்த குடியிருப்பை சார்ந்தவர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள். ஏஜிஎஸ் காலனியில் மட்டும் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் மழை வெள்ள நீரால் தற்பொழுது சூழப்பட்டிருக்கின்றன. வெள்ளம் போல அனைத்து குடியிருப்பு பகுதிகளிலும் ஏஜிஎஸ் காலனிக்குள் வெள்ள நீர் தற்பொழுது பெருக்கெடுத்து ஓடி வருகின்றது.